நடத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. எத்தனை கிருபைகளால் எங்களை நிரப்பியிருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் கூட கர்த்தாவே அப்பா, ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நீங்க நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீர் ஆளுகை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை முழுமையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே அப்பா. இந்த நாளில் உங்க சித்தம் அப்பா நிறைவேற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க சபையில் இந்த நாளில் அப்பா நாங்கள் ஒரு எழுப்புதலை பார்க்க கிருபை கொடுங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே வெறுமையா வந்து வெறுமையா போகிற ஆத்மாவை நாங்கள் இல்லாதபடி ராஜா ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஆவியால தொடப்பட்ட ஒரு ஆத்மாவாய் சந்தோஷத்தோடு திரும்பி செல்ல கிருபை கொடுங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்குள்ள நீர் கொடுக்க போற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஓ சங்கிலிகள் அறுக்கப்பட போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஒரு புது அபிஷேகத்தால் அப்பா எங்க சபை குடும்பங்களை நிரப்ப போறதுக்காய் ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் கூட கர்த்தாவே அப்பா இந்த மென்ஸ் ஃபெலோஷிப் நடத்துற அப்பா இந்த ஆராதனைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே நீர் இதை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க சித்தத்தின்படி நாங்கள் நடத்த கிருபை பாராட்டுங்க அப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு மீதும் அப்பா உங்க ஆணிப்பா இந்த கரம் தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல அப்பா. இந்த நாளில் எல்லா சோர்வின் ஆவிகளை நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு மீது இந்த நாளில் உற்சாகத்தின் ஆவியால நிரப்பப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. சரீரம் மறைக்கப்படணும், ஆவியானவர் வெளிப்படணும் ஆண்டவரே அப்பா. உங்க நாமம் மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் அப்பா வர்ஷிப் லீட் பண்ற பிரதரை ஆசீர்வதிங்க, சகோதரர்களை ஆசீர்வதிங்க அப்பா. உங்க வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற சகோதரர்களை ஆசீர்வதிங்க அப்பா. சரீரம் மறைக்கப்பட்டு என் தேவன் இந்த நாள் இந்த சபைக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தைகள் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பாக்கியுள்ள ஜெபம் மூலம் எங்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை மேல் அசைவாடி தன் சட்டையை விரித்து அவைகளை எடுத்து அவைகளுக்கு தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தினார். கழுகு தன் குஞ்சுகளை தன்னுடைய சட்டலிலே எடுத்துக்கொண்டு நடப்பது போல கர்த்தர் நம்மை வழி நடத்தினார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும், இந்த உலகத்திலே என்னென்ன காரியங்கள் வித்தியாசமாய் நடந்தாலும் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். Savior.
ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே சுராஜனே ஓசன்னா 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 வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை மீண்டுமாய் வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே அல்லேலூயா ஓசன்னா 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 பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே நம்மா ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தவரே ஓசன்னா இயேசுவே ஆண்டவர் உன்னத தேவனே ரிபலதரே ரிபலதரமோ ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 அந்த உன்னத தேவன் அந்த பரிசுத்த ராஜன் அந்த மகிமையின் பிரதாபர் 1000-16,000ங்களில் சிறந்தவர் தேனிலும் மதுரமானவர் அவர் நாமம் பரிசுத்தமுள்ளது அவர் நாமம் பரிசுத்தமுள்ளது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர் ஹல்லேலூயா 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 ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரே உம்மை போற்றி உம்மை வாழ்த்தி உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறோம் இந்த வேளையிலும் கூட இந்த இடத்தை உம்முடைய பிரசன்னத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா இந்த இடத்துல ஒரு மேக ஸ்தம்பம் இறங்கி வரட்டும் இந்த இடத்துல ஒரு அக்னி ஸ்தம்பம் இறங்கி வரட்டும் எங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவரே எங்களை வழிநடத்தும்படிக்காக ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும்
எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தருடைய ஆவி இந்த இடத்துல நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன், கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று வாஞ்சையோடு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் இப்படியாய் அபிஷேகிக்கும்படிக்காக எல்லாரும் கைகளை தட்டி ஆரவாரத்தோடு தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் குத்துகால சமயமல்லோ ஆத்மாவில் நிறைக்கணுமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் குத்துகால சமயமல்லோ ஆத்மாவில் நிறைக்கணுமே. போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. அத்தியோடை தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணுமோ, அதிகாரம் பகரணுமே, அதில் ஆத்மாவில் பிரவேசிச்சிடா. அத்தியோடை தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணுமோ, அதிகாரம் பகரணுமே, ஐனி ஆத்மாவில் பிரவேசிச்சிடா. போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. കർമ്മേലിലെ പ്രാർത്ഥനയിൽ ഒരു കൈമേഘം ഞാൻ കാണുന്നു, ആകാബ് വിളിച്ച പോലെ അഗ്നിമഴയായി പെയ്യണമേ. കർമ്മേലിലെ പ്രാർത്ഥനയിൽ ഒരു കൈമേഘം ഞാൻ കാണുന്നു, ആമേൻ, ആമേൻ, ആമേൻ. ആകാബ് വിളിച്ച പോലെ അഗ്നിമഴയായി പെയ്യണമേ. போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே. ஆமென், ஆமென், ஆமென். போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளாக இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஓ ரிபாலாதாரே ஷபலாதாரபோ நதியாய் ஒழுகணுமே. சீனாய் மலமுகளில் ஒரு தீஜ்வாலை நான் காணுന്നു, இஸ்ரவேலின் தேவனே ஆதியின் மேல் இறங்கணுமே. ஆமென், ஆமென். சீனாய் மலமுகளில் ஒரு தீஜ்வாலை நான் காணுന്നു, இஸ்ரவேலின் தேவனே ஆதியின் மேல் இறங்கணுமே. போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. நீ போல இறங்கணுமே, ஒவ்வொரு மேலும்
ஹalleluya ஆமென். காற்றாய் வீசணுமே, அக்கனதியாய் ஒழுகணுமே, உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. ஆமென். அபிஷேகம் அபிஷேகம். ஆமென் 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 ஆமென். உமக்காய் எழும்பிட. ஹalleluya. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. ஆமென் ஆமென். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே, பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே, அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஆமென் ஆமென் ஆமென். அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே, உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை. ஆமென் ஆமென் ஆமென். வாஞ்சையோடு கேளுங்க, ஆண்டவரோடு கேளுங்க. தேவனை 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 உயர்த்துங்க, தேவனை உயர்த்துங்க. ஆவியோடு 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 தேவனை உயர்த்துங்க. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே. எல்லாரும் சொல்லுங்க. தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே அப்பா, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. உங்களை புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள இந்திரமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். எனக்கு பேச முடியலையே, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியலையே,
கர்த்தருடைய பலன் எனக்குள்ளாக குறுகி போய் நான் சோர்வாய் இருக்கிறேனே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் நான் சோர்வுற்று நிற்கிறேனே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லுகிற இந்த வேளையில் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை கொடுக்கிறார், ஜனங்களை கொடுக்கிறார், ஜாதிகளை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளாக வரும் பொழுது நீங்கள் செய்ய முடியாத எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய ஆவி உங்களுக்குள்ளாக இறங்கிக் கொண்டிருக்கிறது, அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஓ ரபலதரே ஷபலதரபோ, ஓ ஹல்லேலூயா. Lifted up. We worship an awesome, we worship an all-powerful God. Can we all open our mouth and worship Him for a few more minutes? Come on, have a conversation with the Creator in this morning time. Father God, we love you, we trust you, Master, not on any man. We put our trust in the Creator, the source, the author, the finisher, and the audience of one. We worship you, Jesus. We worship you, Jesus. We lift your name on high. We lift your name on high. For you are great. You are greatly to be praised. You are greatly to be praised. You are holy, 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 holy. No other name like your name, Lord. Your name is Jesus. Oh, we worship your name. Hallelujah. Let's all open our mouths, start worshiping the Lord for a few more minutes. Let's start opening. Rabba dihanda naba shanta raga daba nagada rabiyanda la shant nasathani ando lo shatari kaba rika thubo shanta laraba diyanda nadarabo diyanda kabali anda namo shantana rikta sothur biyanda shado randa labari handa nabo shikara baba. We pray for every obstruction in our lives, Lord. Lord, you are high Yahweh. You are Yahweh. You are Almighty God. You reign over everything, Lord. You are the King of kings and the Lord of lords. We worship your name. Let's all lift up our hands. Hallelujah.
morning time. He is the Rapha, which means He is a great physician, the healer, the greatest doctor that we have. The greatest doctor that we have. And this morning time, if you're suffering with some type of disease, let's all raise up our hands. Claim it in the mighty name of Jesus. For He is our healer. For He is our healer. He is our greatest doctor. He can heal anything. He can end anything. He is the Rapha. He is the Rapha. Oh, Yahweh, Rapha. Oh, Elohim, Shaddai, Jireh. Oh, Adonai. Come on, lift up your name. Lift up the name. The centurion came to Jesus and said, Jesus, my servant is not well. And Jesus said, I am going to come there and heal him. But the centurion looked at Jesus and said, Jesus, you don't have to come there. Just send your word. Just send your word. Just send your word. I believe this morning the centurion understood that God could make a declaration in one place and see it change in another place. This morning we are going to make some declarations in this place. We are going to see things move in your houses, move in your offices, move in your family, move in your education, move in your finances, in everything that you want to move, in everything you want God to move. He sends His word. He sends His word. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லாம் மாறிவிடும். ஒரு வார்த்தை, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னோட சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிடுமே. Send that one word, Lord. Oh, Yahweh, Rapha, Elohim, Shaddai, Jireh. Oh, Adonai. One last time, church, we lift up your name. Oh, is an awesome God, we reign from heaven above. Oh, we reign with power and love, our God is enough. Let's all shout out the name of Jesus. He is an awesome God, He reigns from heaven above with wisdom, power and love, our God is enough. Our God is an awesome God.
all keep those hands lifted up. Keep those hands lifted up. Let the church members from the beginning till the end keep those hands lifted up. As we close the worship, our God is an awesome God. He reigns from heaven above. He reigns with power and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above. He reigns and power and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above. He reigns and power and love. Our God is an awesome God. He King of kings, Lord of lords, we believe that you reign over everything, Lord. எங்களுக்கு விசுவாசம் இருக்கு ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. You reign over everything, Lord. You reign over everything, Father. இந்த காலவேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆராதிக்க தந்த நல்ல தருணத்துக்காக நன்றி அப்பா. Thank you for the opportunity that you have given us to worship that living God, to worship that awesome God. We know that you are in control of everything, Lord. We completely surrender ourselves in the mighty name of Jesus Christ. We offer our prayers in the name of Jesus. Amen and amen. God bless you. You can be seated. Hallelujah. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மென்ஸ் ஃபெலோஷிப்போட சர்வீஸ் கர்த்தர் இதை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும், நன்றாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை பகுதிக்காக நம்ம கடந்து செல்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற சகோதரர் சேகர் அவர்களை அழைக்கிறேன். வார்த்தையை கொண்டு வருகிற அந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நடத்தும்படிக்கு எல்லாரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா, அந்த நல்ல ஒரு அப்பா வார்த்தை பகுதியை கடந்து போக போகிறோம் அப்பா. ஹalleluya. ஆண்டவரே, நீர் விரும்புகிற வார்த்தை அப்பா, நீர் போடுகிற வார்த்தை மாத்திரம் வெளியே வரும்படிக்காக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, இந்த சகோதரர்களாக ஆண்டவரே இந்த ஒருமித்து நடத்துகிற இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் அப்பா அவங்க தெய்வீக கரம் கூட இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. 1 கொரிந்தியர் 1:27 சொல்லப்பட்டது போல ஹalleluya. ஓ, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவர்கள் தெரிந்து கொண்டது போல, பலம் உள்ளவர்கள் வெட்கப்படுத்த பலவீனமானவர்கள் தெரிந்து கொண்டது போல ஹalleluya. ஆண்டவரே, எங்களை தெரிந்து அப்பா அப்பா எந்த பிரயோஜனம் இல்லாத எங்களை கொண்டு அப்பா இந்த நேரம் அப்பா நீ பயன்படுத்தி வருகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியும் உங்கள் வல்லமை கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. Amen. இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 தீமோத்தேயு 4:12. The word that we have selected for today is from 1 Timothy chapter 4 verse 12. விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. இதான் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. You have to set an example to the believers. That is the topic for today. வசனம் சொல்லுகிறது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. The word says, let no man despise thy youth, but be thou an example of the believers in words, in conversation, in character, in spirit, in faith, in purity. இதில் எனக்கு கொடுக்கப்பட்ட பகுதின்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு உள்ள ஒரு 3 வார்த்தைகள் வார்த்தை, நடக்கை, அன்பு. The first 3 things that we will concentrate on is your speech, your conduct, and ரெண்டாவது பகுதியை வந்து love. ரெண்டாவது பகுதி வந்து டேவிட் பாண்டியன் பிரதர் நடத்துவார். The second part will be taken over by Brother David. இந்த வார்த்தையை வந்து கொடுக்கும்போது எபி பிரதர் சொன்னேன், ஃபுல்லாக அவற்றை கொடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா முன்னாடி வந்து பேசும்போது ஒரு பதட்ட ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் பிரசனர் நீங்கள் குழப்பம் இல்லை, நீங்கள் பண்ணுங்க பார்க்கலான்னு சொன்னார் அவர். ஓகே, ஆண்டவர் நடத்துவார். Amen. இந்த வார்த்தை வந்து ஒரு 1 தீமோத்தேயு 4:12 வார்த்தை வசனம் வந்து அதில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம. This chapter 4 verse 12, we will first go into the historical background regarding this particular verse. இந்த புக்கை பற்றி ஷர்மி சிஸ்டர் ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயிலாக ஃபுல் புக்குமே நமக்கு பைபிள் ஸ்டடி எடுத்துருக்கிறாங்க. Already our sister Sharmi has already taken this as a study in our church. அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் கொடுக்கப்பட்ட தலைப்பானதுனால ஒரு கவனம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம் நம்ம. There won't be anything beyond that, but just because this is a topic for today, we will be discussing it again. இது வந்து ஒரு சீனியர் பாஸ்டர் ஒரு ஜூனியர் பாஸ்டருக்கு வந்து ஒரு கொடுக்குற ஒரு ஆலோசனை. This particular verse is given by a senior pastor to a junior pastor. ஆனால் இந்த இடத்துல வந்து தேவ சமூகத்தில் நின்று இந்த வார்த்தையை சொல்லுகிறதுக்கு எந்த தகுதியும் எனக்கு இல்லை. ஆனாலும் இந்த சொல்லப்படுகிற வார்த்தை முதலாவது எனக்குன்னு நான் எடுத்துக்கொள்கிறேன். இது முதலாவது எனக்கு தான், அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே. This word, speaking about this word, we are not that much worthy, but we will take it personally. We will reflect through it and take it in our lives. பயங்கரமான ஒரு கவனமான ஒரு வார்த்தை. விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும். நம்மளோட வார்த்தையில், நடக்கையில், அன்பில். நம்ம வெளியே வந்து பேசுகிறது பார்க்குறது அல்ல, வீட்டுக்குள்ள தனிமையில் நிறைய விஷயங்கள், நிறைய தப்பு, நிறைய தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்போம். அதனால் முதலாவது என்னன்னா சரி செய்யன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கொடுத்தா அந்த வார்த்தை நடந்து ஏற்றுக்கொள்கிற இந்த இடத்துல இருந்து. Yeah, as this words is about your spiritual conduct, your speech, and your about love. First, we will try to reflect it on our own, and then we will speak about it. இந்த வார்த்தை வந்து பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எதற்காக சொல்கிறாருன்னா, அவர் வந்து அந்த சபையில் ஒரு இளம் போதகராக நியமிக்கப்படுகிறார். This word is given by Paul to his junior Timothy, so that Timothy being a younger of young age, this is given by Paul as a senior pastor to Timothy. ஒரு ஆவரேஜ் ஆகிட்டு ஒரு 35-40 வயதுக்குள்ளே தான் அவர் இந்த பதவி ஏற்கும்போது அவருக்கு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. Timothy was around the age of 35 to 40 when he accepted this position. கிரேக்க கலாச்சாரத்தின்படி 40 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களை வந்து ஒரு இளைஞனாக தான் கருதுவாங்க. According to the Greek culture, usually the age about below 40 or near about 40 is considered as a young age. அதனால தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கூட சில ஸ்தலங்களில் வரும்போது அந்த வயது ஒரு 30 to 33 இருந்ததுனால சில இடங்களில் இயேசுவை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள தயக்கப்பட்டாங்க. Even if you see Jesus during his life was about this same age of 30 to 33 when he did his ministry, and he also underwent certain difficulties and problems because of his age. அந்த சூழ்நிலையில் இருக்கிற ஒரு இளம் போதகரை குறித்து தான் பவுல் வந்து அவரை பார்த்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. So looking at Timothy being of young age, Paul gives certain advice to Timothy. ஏன்னா அந்த சபையில் ஒரு சபைன்னு எடுத்துக்கும் போது அந்த போதகர் நியமிக்கப்பட்டாங்க. ஒரு போதகர் இருக்கிறாங்கன்னா சபையில் வந்து அவங்க சபையில் ஒவ்வொரு குறைகளும் நீக்கிறதா இருக்கணும், நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கணும். பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, அபிஷேகம் பெற்றவங்க, பெறாதவங்க, 10-20 வருஷமாட்டு தாத்தா பாட்டி காலத்துலேருந்து வருகிறவங்களா இருப்பாங்க, வயது முதிர்ந்தவங்க, மீடியம் ஏஜ், யங் ஏஜ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒரு சரியான ட்ராக்கில் கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு முதிர்ச்சி முக்கியம். For being a pastor of a church at this young age, he had to undertake so many things under him. That is to set things right, to appoint people at the church. You know, if there will be people who are of young age or elder to him, he has to handle all the matters of the church.
ஸோ அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து மற்றவங்க அவங்கள பார்த்து அசட்டை பண்ணாத ஒரு லெவலில் இருக்கணும். அதற்காக தான் பவுல் இந்த இடத்துல இந்த வசனத்தை கொடுக்குறாரு அவரை பார்த்து. Being at this position, nobody else should be talking or asking any questions against him, so that there are certain advice that Paul gives Timothy regarding this matter. நீ ஒரு போதகராக இருக்கிற பவுல் வந்து தீமோத்தேயுவை பார்த்து சொல்ற, நீ போதகராக இருக்கிறதுனால உன்னோட வயது முதிர்ந்தவர்கள் இருக்கும் பொழுது உன்னோட ஏஜை வந்து அவங்க ஒரு குறைய நினைக்கக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அதனால் நீ உன்னோட வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் அவர்கள் விசுவாசிகள் பார்க்குற அளவுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. And Paul says gives this advice to Timothy, that being of young age, having such responsibilities, that age is not the thing, but through your conduct, through your speech, and through love is what you are going to have to manage this church. படிப்பு அழகு மற்ற காரியங்களும் முக்கியம் இல்லை, ஆனால் தேவ சமூகத்தில் நின்று தேவ ஊழியம் செய்கிறவங்க வந்து அவங்களோட வார்த்தையும் நடக்கையும் அன்பு எந்த அளவு இருக்கிறது அதுதான் முக்கியம். There are no other things that would matter, but what you speak, the way you conduct yourself, and the way you show love towards others without discrimination is what is the thing. ஸோ பவுல் வந்து இதுதான் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை சொல்கிறாரு. முதல் வார்த்தையை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து வார்த்தை. The first thing that is told to Timothy is regarding your speech, the way you speak. மத்தேயு 12:34. We'll refer to Matthew chapter 12 verse 34. நீங்கள் பொருளாதாரத்தாய் இருக்க நல்லவாழ்வை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம லாஸ்ட் பகுதி எடுத்துக்கலாம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். By out of the abundance of the heart the mouth speaks. நம்ம வாயில் ஒரு வார்த்தை வருதுன்னா இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது அதான் வெளியே வர. இருதயத்துக்குள்ளே ஜெபிக்கும் போதும் சரி, மற்றவங்க பேசும்போதும் சரி, ஜெபிக்கும்போது கூட இருதயத்துக்குள்ளே ஜெப ஆவி அல்லது வசனம் வார்த்தை இருந்தால் தான் வெளியே பேசும்போது அது வெளியே வரும். When you are preaching or when you are praying, whatever is in your heart is what will reflect through your mouth, and that is what you will speak. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ப்ராக்டிக்கலாகிட்டு நம்ம ஒரு குக்கிங் பண்ணும்போது கூட ஒரு குக்கரில் உள்ள என்ன ரைஸ் குக் பண்ணோன்னா ரைஸ் குக் பண்ணி முடிச்ச அப்புறம் ஸ்பூனில் எடுக்கும்போது ரைஸ் உள்ள போட்டோம்னா வெளியே டால் வராது, ரைஸ் தான் வரும். உள்ள என்ன இருக்கோ அதான் வெளியே வரும். For an example, if you are cooking in a vessel, whatever you put in the vessel is what you are going to serve to others. அதே மாதிரி இருதயத்தின் நிறைவினால் இருதயத்துக்குள்ள என்ன நிறைஞ்சு இருக்குதோ அதுதான் வெளியே வரும். Whatever is abundantly present in your heart is what will come through your mouth. அப்போ தீமோத்தேயுவுக்கு அந்த சொல்லப்படுற வார்த்தையை இதில் இந்த வசனம் எந்த இடத்துல மேட்ச் ஆகுதுன்னா, அவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் வந்து வார்த்தையினால் உண்மையினால் சத்தியத்தினால் நிறைந்ததாக இருக்க வேண்டும். So whatever is there in your heart when it comes out of your mouth should be abundant, should be with love and with care. அதே இதில் 35 வசனம் பார்க்கலாம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். Verse number 35 it says, the good person out of his good treasure brings forth good, and the evil person out of his evil treasure brings forth evil. அதான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே வார்த்தை தான். உள்ள என்ன இருக்குதோ அதே வெளியே எடுத்து காட்ட முடியும். உள்ள தவறானது இருந்ததுன்னா தவறானதான் வெளியே வரும். If you are having wrong thoughts or wrong ideas in your heart, that is what will come out of your mouth. அதே 36 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Verse number 36 it says, I tell you, on the day of judgment people will give account for every careless word they speak. எபேசியர் 4:29 ஒரு வசனம் வருது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். எபேசியர் 4:29. Ephesians 4 verses 9 it says, let no corrupting talk come out of your mouth. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். Let no corrupt communication proceed out of your mouth, but what is good for necessary edification, that is, may impart grace to the hearers.
பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள். நம்ம கூட ஆஃபீஸில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தை பிரயோஜனமற்ற உள்ள வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் தேவன் அறிந்த ரட்சிக்கப்பட்ட மக்களோட வாயில் வர வார்த்தைகள் எப்பொழுதுமே பக்தி விருத்திக்கு ஏதுவாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாகவும் இருக்க வேண்டும். For example, in around our place, there might be people who will be talking so many things, but as a believer, when you speak around them, you should have something which is godly. ஒரு பரிசுத்தவான் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அதை பற்றி ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி லாஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு உண்மையான ஊழியக்காரன் பரிசுத்தவான குறித்து நம்ம ஏதாவது தவறாக பேசிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி லாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. There is a preacher who has said this word as an example, like there is spiritual maturity loss. You lose your spiritual maturity if you speak against a godly man or a godly person. அதே போல் ஒரு தேவ சபைக்கு எதிராக ஏதாவது நம்ம செய்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபே லாஸ் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு. Similarly, like speaking against a church or speaking against or doing against things against the church, you lose your entire spiritual life itself. அதனால் இந்த வார்த்தை பகுதியில் நம்ம வாய்ந்தோட வார்த்தைகள் எல்லா சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட வார்த்தைகளும் பேசுகிறோம். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையாக இருக்குதா, அந்த வார்த்தை கனி கொடுக்குதா, மற்றவர்களோட காயங்களை ஆற்றுதா, அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிறது கவனமாக மற்றவர்களுக்கு மாதிரியாக நம்ம இருக்க வேண்டும். That is why the word that comes out of our mouth should be with spiritual maturity, whether if it is fruitful, if it is helping others, if it is removing their sorrows in their life, it should be equivalent to that. It should be good. ரெண்டாவது பாயிண்ட் நடத்தை. Second point that we will discuss is your conduct, the way you behave. நடத்தையில் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். The way you conduct yourself should be blessing to the believers, should be good to the believers. 1 பேதுரு 1:15. 1 Peter 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். But as he which hath called you in holy, so be ye holy in all manners of conversation. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்ம சொன்ன எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை நம்ம பொருத்தி பார்க்கலாம். எல்லா விஷயத்திலுமே அவர் எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார். We can take Jesus Christ as our example. For each and every point, his conduct was good, and he was like a role model in that matter. இந்த நடத்தை நம்மளோட ஸ்கூல் லைஃப்பில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஒரு ஸ்கூலை விட்டு அடுத்த ஸ்கூலுக்கு போகும்போது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அதில் பேட் அப்படின்னு போட்டாச்சுன்னா எவ்வளோ மார்க் இருந்தாலும் எவ்வளோ ஸ்கில்லாக டேலண்டாக இருந்தால் கூட அடுத்த ஸ்கூல் அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. For example, if you take in your schools itself, when you transfer from one school to the other, you get a conduct certificate. So even if you have scored the highest marks, if your conduct is not good, they will probably think twice to அதே போல் நம்ம வார்த்தையில் சில விஷயம் பேசிட்டு போயிடலாம், ஆனால் கிரியையில் நடக்கையில் அது இல்லை அப்படின்னா பேசுனது எல்லாமே வேஸ்ட்டு தான், ஒரு பிரயோஜனமும் இருக்காது. So certain times when we speak but we don't do things the same way, like a spiritual person, then there is no point in whatever you are speaking. அதே போல் மேரேஜில் பொண்ணு பார்க்குறதா இருக்கட்டும், அலைன்ஸ் பார்க்க போகும்போது கேட்குற எல்லாம் தாண்டி லாஸ்ட் கேட்குறது பொண்ணு ஓகேவா, மாப்பிள்ளை ஓகேவா, கேரக்டர் ஓகேவா, ஃபைனல் அங்கே தான் போய் நிற்கும். அதில் even in marriages, if you see that they will ask the bride whether if the groom is okay, if he is okay, do you like his behavior, his character. That is where it comes to. எவ்வளோ பணம் எவ்வளோ படிப்பு என்ன இருந்தாலும் கேரக்டர் நடத்தை சரியில்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டு தான். Whatever be the matter, but if you don't have proper conduct, nothing else matters. 2 பேதுரு 3:11. 2 Peter 3:11. நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Seeing then that all these things shall be dissolved, what manner of a person ought ye to be in all holy conversation and godliness. பரிசுத்த நடக்கை தேவ பக்தி.
your holiness and your godliness is what matters. நம்ம நடக்கையில் வந்து ஒரு பரிசுத்தம் இருக்கணும், அதே மாதிரி தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should have holiness and godliness in our daily activities. அது நம்மளுடைய வீட்டில் ஆகட்டும், ஆஃபீஸ் போகிற சூழ்நிலையாக இருக்கட்டும், சில டைமில் அவங்க வந்து அந்நிய தேவர்களுக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு விக்கிரகங்களுக்கு படைத்த சில காரியங்கள் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது. அது மாதிரி அவங்க பண்ணுற அவங்க பார்க்குற சில காரியங்கள், சினிமாவாக இருக்கட்டும், அவங்க வாயிலோட கெட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி காரியங்கள் நம்ம விலகி இருக்கும் பொழுது தேவ பக்தியும் நம்மளுடைய பரிசுத்தையும் நம்ம அவர்களுக்கு காட்டுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். For example, like if there is something that has been kept to an idol, and if they offer you not taking it, and others, they will watch movies, they will do their own, they will have their own ways of life. But as a spiritual man, we should set apart and we should show our difference. நீதிமொழிகள் 20:11. Proverbs 20:11. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதில் நடக்கையிலே விளங்கும். வார்த்தையில் என்ன இருந்தாலும் செய்கிறது அந்த ஆக்ஷனில் தான் வெளியே வரும். அவங்க என்ன கேரக்டர், எப்படி இருக்கிறாங்க, நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்கிறது. Not through your speech, but by the way you behave, the way you conduct yourself is how you will be seen as a good person or a bad person. தீமோத்தேயுக்கு வந்து பவுல் வந்து சொல்கிறது வந்து உன்னோட நடக்கை வந்து விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கும்படியாக நீ கவனமாக இருக்க வேண்டும். That's what Paul advises Timothy, saying, asking him to be an example to the believers. அடுத்த மூன்றாவது அன்பு, அன்பில் மாதிரியாக இருக்க வேண்டும். The third point we'll be discussing is about love, like being an example for love, godly love. இதில் சொல்லப்பட்ட கிரேக்க எழுத்து வந்து அகாப்பே லவ், பிரதிபலன் எதிர்பார்க்காத தேவ அன்பு. In Greek, the word that is mentioned is agape love, that is without expecting anything from others, the love that we show. யோவான் 15:13. We'll see John chapter 15 verse 13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவிடத்திலும் இல்லை. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பாளையத்துக்கு புறம்பெயர்ந்த நம்ம, எங்கேயோ எப்படி இருந்த நம்ம பாவிகளாக நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். நம்ம மற்ற In John chapter 15 verse 13, it says that greater love has no one than this, that someone lay down his life for his friends. நம்ம மற்றவங்கள்ட்ட வந்து பேசுறது செய்கிறது வேற, ஆனால் அன்பில் எந்த அளவுக்கு நம்ம தேவனை போல பிரதிபலன் எதிர்பார்க்காம நம்ம செய்கிறோம், அன்பு செய்கிறோம் மற்றவங்களுக்கு, அந்த மாதிரி கவனமாக இருக்க வேண்டும் சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிறார். Be it your speech and conduct, equally that you have to love others without expecting anything back from them. சபையில் தீமோத்தேயு சொல்லப்படும் போது சபையில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் அநேக மக்கள் அநேக சூழ்நிலையில் அநேக கேட்டகரியில் வருவாங்க. ஃபைனான்சியலாக நல்ல வெள்ளானவங்க இருப்பாங்க, நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. ஆனால் எப்படி வந்தாலும் யாருக்கிட்டையுமே எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி தேவ அன்பை வெளிப்படுத்தினா அதே போல் தேவ அன்பை நம்மளுடைய கிரியையிலும் நடக்கையிலும் நம்ம காண்பிக்கலாம் இருக்க வேண்டும் சொல்லி சொல்கிறாரு. That's what, as an example, if you see in a church, there will be many people from different categories, with different position, with different caste, financial status. Whatever be the differentiation, you have to show equal love and godly love to everyone. யோவான் 13:35. John 13 verse 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். By this shall all men know that ye are my disciple, if ye has love one unto another.
நம்மளுடைய அன்பு நம்ம வந்து மற்றவங்க இப்போ கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டது போல் அந்த அன்பில் தான் அவங்க அழைக்கப்பட்டாங்க. அவங்க வெளிப்படுத்துகிற அந்த ஒரு லவ்வில் தான். அதே போல் நம்மளுடைய அன்பும் மற்றவர்கள் வந்து இவர்கள் கிறிஸ்துவோட பிள்ளைகள் சீசர்கள் என்று கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் காட்டும்படிக்காக இருக்க வேண்டும். We were called to be by Christ. With that love, Jesus Christ has selected us. With that love, we should share to one another. ரோமர் 12:9 சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மாயமற்ற அன்பை குறித்து. In Romans chapter 12 verse 9, it says, "Let love be genuine." உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மை பற்றி கொண்டிருங்கள். Let love be without discrimination. Abhor that which is evil, cleave to that which is good. அதே போல் 1 யோவான் 4:9-10 அநேக வசனங்கள். அதில் வந்து பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அன்புன்னு சொல்லியாச்சுன்னா அவ்வளோ பெரிய எல்லாமே அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட், அவ்வளோ வசனங்கள் சொல்லலாம். இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வந்து நான் இதிலே முடிக்கிறேன். 3 இதிலே வார்த்தை, நடக்கை, அன்பு, இந்த 3லையும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். இந்த இதுக்கு ஒரு ரிலேட்டடான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஸ்டோரியை நம்ம பைபிளிலேருந்து எரேமியாவோட காலத்துலேருந்து பார்க்கலாம். In 1 John chapter 4 verse 9, 10 and other verses, it shows how God loves us, how much God loves us. So similarly, we will conclude this topic by saying that your speech, your conduct and the love that you show is very important in church. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கேரக்டர் வந்து யோனதாப். We will just look into a small historical story about this man called Jonadab. எரேமியா 35:2. Jeremiah 35:2. நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் பிடிக்க கொடு என்றார். Go unto the house of the Rechabites and speak unto them, and bring them into the house of the Lord, into one of the chambers, and give them wine to drink. இதோட ஹிஸ்டாரிக்கல் அந்த ஷார்ட் ஸ்டோரி நான் சொல்கிறேன். இது வந்து எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு ஸ்டோரி. Just briefly, I would like to explain about this story. It is about during the time period of Jeremiah. 10 கோத்திரம் அசிரிய ராஜாக்கெல்லாம் சிறைப்பட்டு போயிட்டாங்க. பாக்கி இருக்கிற 2 கோத்திரம் தான் இருக்குது. அந்த 2 கோத்திரம் மீதி இருக்கும்போது நடந்த ஒரு கதை. 10 of their tribes were taken captive, and the rest of the story is about the other 2 tribes. இந்த 35 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டோரியை ஸ்டார்ட்டாக சொல்கிறேன். ஆண்டவர் கர்த்தர் வந்து எரேமியாவோட சொல்கிறாரு, நீ ரேகாபியரோட போயிட்டு ரேகாபியரோட குமாரனை யோனதாபுடைய வம்சங்கள் இருக்கிறாங்க, அவங்கள போய் தேவனுடைய ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு வா. God orders Jeremiah saying that go to the house of Rechabites and get to know Jonadab and bring him. தேவனுடைய ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு வந்து திராட்சை ரசங்களை அவர்களுக்கு குடிக்க கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியாவோடு. God orders Jeremiah to bring them to into the Lord's chamber and give them wine to drink. அப்படி எரேமியா அவர்களை கூட்டிக் கொண்டு வரும்போது அந்த கூட்டிக் கொண்டு வந்த மக்கள் வந்து எரேமியாவோட வந்து அப்புறம் வந்து அவங்க கையில் குடிக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து திராட்சை ரசம் குடிக்க மாட்டோம், எங்களுடைய தகப்பன் யோனதாப் வந்து எங்களோட சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் தங்கியிருக்கிற அந்நிய தேசம் தங்கியிருக்கும் போது நீங்கள் எந்த இடத்துலையுமே வீடும் கட்டக்கூடாது, திராட்சை ரசமும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களோட சொல்லியிருக்கிறான்னு சொல்கிறாரு. So when Jeremiah offers them wine to drink, the tribe people who had come with him had refused to take wine or to build any shelter for themselves because that is what their father Jonadab had ordered them to do. ஒரு தலைவன் வந்து அந்த ஜனங்கள்கிட்ட சொன்னதை அந்த தலைவன் இறந்து மரித்து போய் 200 வருடங்கள் கழித்த பிறகும் அந்த ஜனங்கள் வந்து தங்கள் நடக்கையில் ஒரு மாதிரியாட்டு அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க.
even after Jonadab passing away, like even after 200 years, they were following what Jonadab had ordered them to do. இந்த யோனதாப் வந்து எந்த காலத்தில் வாழ்ந்தான்னு பார்த்தோன்னா யெகூ ராஜா வந்து பாகால் தீர்க்கதரிசிகளை அழிக்கிறதுக்காக ரதத்தில் ஏறி போகும்போது அந்த ரதத்தில் யெகூ ராஜா கூட இருக்கிறது இவர் தான். So this story goes beyond the time when there was a king named Yehu, the king. During that period, Jonadab was with him. ஸோ அந்த எரேமியா கிட்ட வந்து இந்த மக்கள் சொல்கிறாங்க நாங்கள் திராட்சை ரசம் குடிக்க மாட்டோம், எங்கள் தகப்பன் எங்களோடு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு. So this tribes people, they tell Jonadab that we will not drink wine because this is what was ordered to us. அப்பொழுது கர்த்தர் வந்து சொந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, ஒரு புறஜாதி மக்களை வந்து அவங்க தகப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவங்க இதுவரைக்கும் நடத்தையில் சாட்சிகளாய் மாதிரியாக இருக்கிறாங்க. ஆனால் நான் என் சொந்த ஜனங்களாய் நான் உங்களுக்கு எத்தனையோ ஆலோசனைகள் எத்தனையோ காரியங்கள் சொல்லி இருந்தும் நீங்கள் இதுவரைக்கும் என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனீர்களே. This is what God then says to Jeremiah, saying that even after Jonadab passing away, they are following all his orders, but even after me telling you plentiful about how to conduct yourself and how to behave, you have gone astray. அப்பொழுது கர்த்தர் அந்த ரேகாபியருடைய வம்சங்களை குடும்பங்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். So with this God blesses them, the Rechabites who had come with Jeremiah. அடுத்த ஸ்லைட். தேவன் வந்து அவர்களை பற்றி என்ன சொன்னார்னு சொல்லப்பட்டிருக்குது. In this, what God tells about them is being mentioned. ரேகாபியருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து taking all the members of the tribe of Rechabites, கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மாசையாவினுடைய அறையின் மேலுள்ள இத்தலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து, நான் சொன்னது போல தேவனுடைய ஆலயத்தில் உள்ள அந்த அறையில் வந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வராங்க. So as the verse says that they brought them into the house of the Lord, into the chambers of the sons of Hanan and the sons of Igdaliah, a man of God, which was by the chambers of the princes, which was above the chambers of the Messiah, the sons of Shallum, the keeper of the door. So they were brought into the place of God. That is what is mentioned in this verse. திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். And I said before the sons of the house of Rechabites pots full of wine and cups, and I said unto them, drink ye wine. அவங்க முன்னால் வைக்கும்போது அவங்க அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க, அவர்கள் என்ன சொன்னார்கள்? So what reply do they give to Jeremiah? அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகி எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளை இட்டார். What the people says, but what they said, we will drink no wine, for Jonadab the son of Rechab our father commanded us, saying, ye shall drink no wine, neither ye nor your sons forever, neither shall ye build a house, nor sow seed, nor plant vineyard, nor have any but the days ye shall dwell in tents, that ye may live many days in the lands where ye be strangers. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். Thus have we obeyed the voice of Jonadab the son of Rechab our father in all that he hath charged us.
கர்த்தருடைய வார்த்தை வந்து அந்த ஜனங்களை நோக்கி வருகிறது. Then the Lord says to the people, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர் திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். Then came the word of the Lord unto Jeremiah, saying, the word of Jonadab the son of Rechab, that he commanded his sons not to drink wine, are performed. For unto us the day they drink none, but obey their father's commandment. Now withstanding I have spoken unto you, rising early and speaking, but ye hearkened not unto me. இப்போதும் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனைகளை கை கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமற் போனார்கள். Because the sons of Jonadab and the sons of Rechab have performed the commandment of their father which he commanded them, but this people hath not hearkened unto me. தேவன் அவர்களுக்கு அளிக்கும் ஆசீர்வாதம், The blessing that God gives them. பின்னும் எரேமியா ரேகாபியுடைய குடும்பத்தை நோக்கி, ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். And Jeremiah said unto the house of the Rechabites, Therefore thus saith the Lord of hosts, the God of Israel, Jonadab the son of Rechab shall not want a man to stand before me forever. கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வம்சத்தில் வந்து எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புத்திரர் மீன்ஸ் வம்சாவளி அழிந்து போகாது, நீடித்து வாழ்வீர்கள் என்று கர்த்தர் அவளை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். So the God blesses them and their generation, the entire generation that they are blessed. இது வந்து ஜஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு. 2 ராஜாக்கள் 10:15 தான் இந்த வசனம் வருகிறது. வாசிக்க வேண்டாம், டைம் முடிஞ்சு லேட் ஆகிடுச்சு ரொம்ப. அடுத்த ஸ்லைட். 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. So this happened at 200 years ago. You can read about it in 2 Kings chapter 10. இது வந்து யெகூ வந்து அந்த யோனதாபை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் ஏற்றான். அந்த பிக்சரில் போட்டிருக்க மாதிரி அந்த யோனதாப் தான் மேலே இருக்கிறது, கீழே இருந்து யெகூ மேலே இருக்கிறது, கீழே இருந்து யோனதாப் வந்து மேலே கூப்பிடுறாரு. So that in this picture you can see that that one in the chariot is King Yehu, and the one is Jonadab, and the one is being pulled up is the king is. இது என்ன எதுக்கு ஒரு யாருன்னே ரொம்ப பாப்புலர் ஆகாத ஒரு சின்ன வசனம் தான் அவரை பற்றி இருக்குது. ஆனால் அந்த ஒரு தலைவன் வந்து ஒரு மக்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து மற்றவர்களுக்கு கர்த்தருடைய சொந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு புறஜாதி மக்களை ஒரு மாதிரியாக காண்பித்து சொல்கிறார். நம்மளும் நம்மளோட அழைப்பை குறித்து எந்த அளவு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோம், கொடுத்த ஊழியத்தில் எந்த அளவு ஜாக்கிரதையாக இருக்கோம், எந்த அளவு மாதிரியாக இருக்கிறோம். Even being of a different tribe, God sets the Rechabites as an example for even the people of the Lord. ஸோ சொல்லப்பட்ட வார்த்தை வந்து முதலாவது எனக்கென்று ஏற்றுக்கொள்கிறேன். என்னோட வாழ்க்கையில் இருக்கிற மாற்றங்களை காரியங்களை ஆண்டவர் மாற்றத்தை தருவாராக. So hence I pray that even the things in my life will be changed due to this. கொடுக்கப்பட்ட நல்ல நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். Thank you for it. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். Amen. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இவ்வளோ நேரம் சபையில் இவ்வளோ நேரம் கொடுத்த வார்த்தையில் ஆண்டவர் ஒவ்வொருவரும் கூட இடைப்பட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். I hope that God has spoken to you through this word. Amen. நம்முடைய இன்னைக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படி விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு என்று சொல்லப்பட்டது. So according to today's word, be an example to the believers. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து வரப்போகிற காலகட்டத்தில் இருக்கிற நம்ம மாதிரியாக சபைக்குள்ளாக மட்டும் இல்லாமல்
உலகத்திலும் இயேசு கிறிஸ்துவுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Because we are nearing the end times, I wish that everybody becomes an example to others and sets an example to others. ஒருவேளை இது ஒரு இளம் வயதில் இருந்த போதகருக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரையா இருக்கலாம். This could be advice that was given to a younger preacher by an elder. ஆனாலும் இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நம்மளுக்கு இது சபைக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல, சபைக்கும் வெளியேயும் நாம் மாதிரியாக இருப்பதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். This word even it means that not just being an example inside the church but even outside in the world. Amen. Praise Amen. God. Hallelujah. எனக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த 3 வார்த்தைகள் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த 3 காரியங்கள். ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. The topic that is given to brother is this, the last 3 part of 1 Timothy 4:12 is about your charity in spirit, in faith and in purity. Hallelujah. நீங்க ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா அது ஸ்பிரிட்னு இருக்காது, இன் ஸ்பிரிட்னு இருக்காது, only in faith, in purity. In English, some verses it does not mention in spirit, but in faith and in purity is only mentioned. Hallelujah. நம்ம முதலாவது விசுவாசத்திலே மாதிரியா இரு என்று சொன்னது, அதை குறித்து சில காரியங்களை நாம் பார்ப்போம். We will look into the point in faith, how the matter in faith, how we have to reflect. எடுத்துக்கொள்ளும் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் எழுதி இருக்கிறபடி, அப்படியே விசுவாசமும் கிரியைகளில் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். We will look into James chapter 2 verse 17. So also faith by itself, if it does not have works, it is dead. Hallelujah. என்ன சொல்லப்படுகிறது என்றால், நம்மளுக்கு மலையவே பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் நமக்குள்ள இருந்தாலும் அதை நாம் கிரியையிலே கொண்டு வராவிட்டால் அது ஒன்றுத்துக்கும் உதவாது. Even if we are as mighty as to move mountains, but still if we have the faith but we still don't practice it, it is dead. சூழ்நிலையை நமக்கு சாதகமா இருக்கும்போது விசுவாசமா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும்போது, ஜனங்கள் நமக்கு எதிராக இருக்கும்போது, காலங்கள் நம்ம சுற்றி நடக்கிற சம்பவங்கள் நமக்கு எதிராக இருக்கும்போது, அங்கேதான் நம்முடைய விசுவாசம் நிரூபிக்கப்பட வேண்டும். During just good circumstances we will be able to show good faith, but when it comes to troubled times, when people are standing against you and there are things going against you, to stand in faith is what we are talking about. விசேஷமாக இந்த நாட்கள்ல நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது, அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கவங்க அநேக காரியங்களை குறித்து பயந்துட்டு இருக்கும்போது, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த சர்ச்சில் மட்டும் இல்லை, குடும்பத்தில் மட்டும் இல்லை, இந்த சொசைட்டியில் நம்ம எப்படி இந்த ஜனங்களுக்கு நாம் மாதிரியாக இருக்கிறோன்னு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். During circumstances like these, when we are having a tough time, not just in church but in outward world, how we in family, in other places, how we show our faith is what is about. Hallelujah. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன, இன்னைக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இது எப்படியாக மாறும், வேலை இருக்குமா இருக்காதான்னு சொல்லி உலகம் பயந்துட்டு இருக்கும்போது, ஆனால் நாம் எப்படி அதை விசுவாசத்திலே அதை செய்கையிலே கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறோம். During such circumstances we might lose our job, but things might turn against us, but still in faith how we stand strong as a believer. Hallelujah. நாம் அறிக்கை செய்கிற விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்கிறோமா என்று நாம் காண்பிக்க வேண்டும். அறிக்கை செய்கிற விசுவாசத்திலே நாம் முடிவு வரைக்கும் உறுதியாக இருக்க வேண்டும். What we preach in faith is are we standing in that faith throughout. Hallelujah. Hallelujah. நம் வேதத்திலே நாம் அநேகமான சாட்சிகளை பார்க்கலாம், அநேகமான மாதிரிகளை நாம் பார்க்கலாம். ஒவ்வொருவரும் கர்த்தரை விசுவாசித்தார்கள், அவர்கள் செயலிலே காண்பித்தார்கள். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் சபைக்கும் விசுவாசிகளுக்கும் அவர்கள் மாதிரிகளாக இருக்கிறார்கள். In the Bible, in the words, you can see there are so many examples that are set in how in faith that they believed in God and made changes. Hallelujah. ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் தகப்பனாவதுக்கு ஏதுவே இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கும் போதும் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தது மாத்திரமல்ல, அதை உலகத்திற்கு அதை பறைசாற்றி அந்த விசுவாசத்தை அதை பெற்றுக்கொண்டார், செய்கையிலே காண்பித்தார். Even if you see in the life of Abraham, when he was tested, even when he did not have a child and he was tested, he did not just listen to the word of God, but he also set an example by doing acting. எபிரேயர்ல 11ஆம் அதிகாரம் 17-18ல பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை அவர் எப்படி
எப்படி அதை செய்கையிலே காண்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். In Hebrews chapter 11 verse 17, you will see how he enacted his faith. ஹல்லேலூயா. தேவன் வந்து ஆபிரகாமை அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும் போது அவர் தேவன் மேல் விசுவாசமாய் இருந்தது மாத்திரமல்ல, எனக்கு இது பிள்ளையை கொடுத்தவர் அந்த பிள்ளை எனக்கு மறுபடியும் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு அதை செய்கையிலே காண்பித்த போது கர்த்தருக்கு முன்பாக அவர் நீதிமானாக காணப்பட்டான். When Abraham was tested and he had to offer his only son Isaac, he believed in God that he will bless him with another son. So he was ready to act upon it and to sacrifice his son. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் விசுவாசத்திற்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கிறார். You can see that Abraham is a very good example for faith. அவர் மட்டும் இல்ல, ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கும்போது தேவன் அவரை ஆசீர்வதித்து அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதை கொடுக்கும்போது கீழ்ப்படிந்து அவர் நடந்தபோது அந்த விசுவாசத்தை அவர் காண்பித்த போது ஒரு பெரிய மாற்றத்தை அந்த தேசத்தில் அவர் காண்பித்தார். Even if you see in the life of Isaac that God blessed Isaac and blessed him with saying that he's blessed him. ஆமென். ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா 26ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பாருங்க. In Genesis chapter 26 verse 3, you'll read. ஆகையால் 26 வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். Sojourn in the land, and I will be with thee, and I will bless thee. For unto thee and unto thy seed I will give all these countries, and I will perform the oath which I swear unto Abraham thy father. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் இருந்த காலத்தில் இருந்த பஞ்சத்தை போலவே ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் ஒரு பஞ்சம் வந்தது. In the same way, in the life of Isaac also there was a time when there was famine in his life. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த பஞ்சத்தில் நீ எங்கேயும் ஓடாத, நான் உனக்கு காண்பிக்கிற இந்த தேசத்திலே இரு என்று ஆண்டவர் சொன்னார். But God ordered Isaac to not be worried and not to wander, but to stay in the place that was allotted to him. ஹல்லேலூயா. நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆண்டவர் வந்து ஈசாக்கு வந்து நீ வேற எங்கும், அதாவது வேற எந்த தேசத்தையும் நீ நம்பி போகாம நான் உன்னை இங்கே வச்சிருக்கிற இந்த தேசத்திலே நீ இருந்து எனக்கு கீழ்ப்படிந்து இரு என்று சொன்னார். God ordered Isaac to not wander around and go into other nations, but to stay in the place where God has ordained and to follow his instructions. அவர் ஆண்டோட வார்த்தையை விசுவாசித்தார். நான் என் கர்த்தர் என்னை அழைத்தவர், எனக்கு வாக்கு கொடுத்தவர், என்னை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று ஈசாக்கு விசுவாசித்தது மாத்திரம் அல்ல, Isaac not just believed, he also believed that God has ordered him, so he will follow what instructions were given to him. வேதம் சொல்லுகிறது 12வது வசனத்திலே அவர் அந்த தேசத்திலே விதை விதைத்தாராம். In verse number 12 it says that he sowed seeds in that land. ஹல்லேலூயா. செயலிலே காண்பித்தார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று விசுவாசத்தின் மாத்திரமல்ல, அந்த தரிசான ஒரு நிலத்தில் ஒன்றுமே ஒரு பஞ்சமான ஒரு காலத்தில் அவர் விதைக்கிறதை இந்த அந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கிறார்கள். Not just being in a land full of famine and dry land, he not just took the faith but also sowed the seed in that ground. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிற வரைக்கும் அது எனக்கு மட்டும்தான் பிரயோஜனமா இருக்கும். ஆனால் அதை நான் செயலிலே காட்டும் போது அது எனக்கு மட்டும் பிரயோஜனம் அல்ல, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் தேவனண்டையில கொண்டு வருவதற்கு என்னை கர்த்தர் மாதிரியாக மாற்றுவார். When Isaac was ordered to do certain things, he not just took the order, he sowed that this thing. It was not just a blessing for him but for the people around him. Amen. Hallelujah. அந்த விசுவாசத்திலே அவர் செய்த அந்த செய்கையை ஆண்டவராகிய கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். அவன் விதைத்ததை காட்டிலும் 100 மடங்கான அறுவடையை காணச் செய்தார். மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற ஜனங்களும் வந்து சொல்லும்படியாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதான ஒரு மாதிரியை ஈசாக்கின் மூலமாய் கர்த்தர் காண்பித்தார். In faith, when he not just followed the order but also enacted it, and he was blessed, the blessing was seen by other people and the other people were also blessed. Hallelujah.
ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில மனம் பதறாமல், கர்த்தர் என்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார், என்னை வெறுமையாய் அனுப்ப போகிற தேவன் அல்ல, நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதித்து என்னை ஆசீர்வாதத்தோடு மட்டுமே இந்த தேசத்திலே இருந்து என்னை கொண்டு செல்வார் என்று நாம் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்தின் ஜனங்களுக்கு முன்பாக, வேலை ஸ்தலத்துக்கு முன்பாக, சபையிலே, குடும்பத்திலே நாம் அறிக்கை செய்து கொண்டு இருக்கும் போது, அதற்கான காரியங்களை செய்யும் போது கர்த்தர் அந்த விசுவாசத்தை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், நம்மையும் ஆண்டவர் மாதிரியாக வைப்பார். Similarly, in our lives also, we in faith we must show in action in all the places of our life where we are going out, we are in our workplace, in church, in every aspect. When we also follow by faith, we do in action, God will also bless us. ஹல்லேலூயா. வேதத்திலும் அநேகரை பார்க்கிறோம், நிறைய விசுவாசிகளை பார்க்கிறோம். விசுவாசத்தை மட்டும் இல்லை, அதை செயல்படுத்தி காட்டினார்கள். அதே போல பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்த வேதத்தில் பார்க்கிறோம். அவள் இயேசு கிறிஸ்துவை கேட்டு, இயேசுவின் உபதேசங்களை கேட்டு விசுவாசித்தது மாத்திரமல்ல, தன்னை சுற்றிலும் எவ்வளவோ சூழ்நிலையில் இருக்கும் போதும் எனக்கு அவராலே ஒரு காரியம் நடக்கும் என்று இந்த உலகத்துக்கு முன்பாக அதை செய்து காட்டின போது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பெரிய காரியத்தை பெற்றுக்கொண்டார். Even in Bible there are so many examples regarding faith. For example, there was this lady who was suffering, and she knew that not just through faith, but she knew that there is something that is going to happen when I expect things through faith, that I am going to be blessed. அந்த ஸ்திரீக்கு பார்த்தீங்கன்னா அநேக தடைகள் இருந்திருக்கலாம், அநேக போராட்டங்கள் இருந்திருக்கலாம், உறவுகளாலும் சொந்தங்களாலும் இல்லை தேசத்தின் சட்ட திட்டங்களாலும் அநேக தடைகள் இருக்கும் போதும் அந்த விசுவாசத்தை செயல்ல காட்டும் போதுதான் அந்த இடத்துல இன்னைக்கும் விசுவாசத்துக்கு ஒரு மாதிரியாய் அந்த ஸ்திரீ இருக்கிறார். For that lady, the circumstances might not have been right, there might be so many obstacles in her way, but still through faith she knew that she will be blessed. She knew that things will happen. ஆமென். ஹல்லேலூயா. இதை போலவே இன்றைக்கும் சபையாகிய கிறிஸ்துவின் சபையாகிய நாமும் நம்முடைய விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தரை பற்றுகிற விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவரை பற்றி அவர் காரியங்களுடைய செய்கைகளை அறிக்கை செய்து நாம் வரும் காலங்களிலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கு முன்பாக நாம் மாதிரிகளாயும் வாழ்வோம். Again, in our church also, like Church of Christ, we as a believers, we also will have to not just be an example in believing in Christ, but also showing in action that we are a blessing to others. ஹல்லேலூயா. நம்ம அடுத்ததாக கற்பிலே மாதிரியா என்று சொன்னது போல in spirit, in purity. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது சபையை மணவாட்டிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. In Bible, Jesus calls the church as a bride. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு மணவாளனாய் இங்கே வேதத்திலே காட்டப்பட்டிருக்கிறார். In the Bible, Christ is mentioned to be the groom of the church. ஹல்லேலூயா. நாம் 2 கொரிந்தியர்ல 11:2 பார்க்கும்போது நாம் அனைவரும் கிறிஸ்து எனும் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட அல்லது ஒப்புவிக்கப்பட்ட கன்னிகைகளாய் இருக்கிறோம். In 2 Corinthians chapter 11 verse 2, it says that we are betrothed to one husband to present you as a pure virgin to Christ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? ஆமென். பேசுறது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கு இல்லையா? ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இந்த கற்பிலே மாதிரியா இருக்கணும் போது இந்த உலகத்துல நம்ம அநேக காரியங்களை பார்க்கிறோம். இந்த உலகத்துல இப்போ நார்மலா இப்போ நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாய் நடக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லா காரியங்களிலும் ஒரு நார்மலைசேஷன் வந்துட்டு இருக்கு. In purity, if you see that in the world there are so many things that are happening which are becoming normalized. இது செஞ்சா இதுல என்ன தப்பு இருக்கு, கொஞ்ச நேரம் இதை பார்த்தா என்ன தப்பு இருக்கு, நம்ம நிறைய நார்மலைஸ் பண்ணிட்டு ஜனங்கள் வந்து தங்களை தாங்களே நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. People are normalizing, like trying to do something which is not supposed to be done, but what if I do a little bit of it, it's not wrong, so it's getting normalized. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் தவறு என்று ஜனங்கள் நினைச்சிட்டு இருந்த காரியங்களை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தவறே இல்லை, இன்னைக்கு இருக்க அந்த நவீன காலத்துக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கலாமா, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம நார்மலா இருப்போம், எல்லாரும் மாதிரி இருப்போம்னு சொல்லி உலகம் நார்மலைஸ்க்கு மாறிக்கிட்டு இருக்கு. There were times when things that were totally
wrong are now being normalized and being done by people thinking that it is not wrong, it is normal because everybody else is doing it. ஹல்லேலூயா. ஆனால் சபையாகிய நாமோ, கர்த்தருக்காக நியமிக்கப்பட்ட கன்னிகையாகிய நாமோ இந்த உலகத்துக்கு முன்பாக ஒரு மாதிரியை காண்பிக்க வேண்டும். So as being appointed as a bride for the Christ, we should also show purity in our lives. ஹல்லேலூயா. சபைக்கு ஒரு காலத்து சபைக்கு உள்ள அனுமதிக்கப்படாத அநேக காரியங்கள் இன்னைக்கு சபைக்குள்ள ரொம்ப நார்மலைஸா போயிட்டு இருக்கு. There are certain things even in church that are not supposed to be done are being normalized nowadays. ஹல்லேலூயா. நம்முடைய ஷாலோம் சபையாகிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உலகம் கெட்டு போனாலும் எப்படி போனாலும் சரி மற்ற சபைகளுக்கு இந்த சபை மாதிரியாக இருக்க வேண்டும் என்று. Similarly, God has ordered our church to set an example to other churches. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருபோதும் பாவத்தில நம்ம நார்மலைஸ் பண்ணவே கூடாது. We should not normalize any aspect of sin in us. பரிசுத்தத்தை குறித்த காரியங்கள்ல ஒருபோதும் நம்ம நார்மலைஸ் பண்ணவே கூடாது. We should not compromise in purity. எப்பொழுதும் நம்மளுக்கு ஒரு நினைவு இருக்க வேணும். யோசேப்புக்கு இருந்த அந்த சிந்தனை நமக்கு எப்பவுமே இருக்கணும். என்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Always have a thought like Joseph, how he was thinking that God was always with him. என்னால் இந்த உலகத்துக்கு ஒத்து போக முடியாது, இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களுக்கு என்னால் ஒத்து போக முடியாது, என்னை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார் என்கின்ற பயம் சபைக்கு, இந்த ஷாலோம் சபையாகிய நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். You should not be compromised with other worldly things. And in our church we should keep up the standard of purity. ஹல்லேலூயா. நம்முடைய நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Proverbs chapter 3 verse 7 itself, be not wise in your own eyes, fear the Lord and turn away from evil. ஹல்லேலூயா. சில ரொம்ப கிளவரா நினைக்கிறது, நான் அனுமதிக்காம பாவம் எப்படி எனக்குள்ள வரும், என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா நான் அனுமதிக்காம அந்த பாவம் எப்படி வரும், அவங்க ட்ரிங்க்ஸ் கூப்பிடுறாங்க நான் கூட போறேன், ஆனா நான் அனுமதிக்காம எப்படி வரும், ஆனா அது வரும். Yeah, certain times we think that without me ordering it to come in me, if others are doing anything wrong and it will not come into me. It is not like that. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா சபைக்கு விரோதமாய் சிங்கத்தை போல ஒருத்தன் சுத்திட்டு இருக்க, எப்போ விழுகலாமோ என்று சுற்றி கொண்டு இருக்கிற ஒருவன், எந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி நம்முடைய ரட்சிப்பை கரைப்படுத்த அவன் ஆயத்தமாக இருக்கிறார். There is someone prowling like a lion, waiting for an opportunity where we are down and to attack us. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால வேதம் ரொம்ப தெளிவாக எச்சரிக்கை, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு முதல்ல பயப்படு. இந்த உலகத்தை நார்மலைஸ் ஆயிட்டு இருக்க இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை நீ உடன்படாமல் இவைகளை விட்டு விலகி ஓடு, அப்பொழுது உன் கற்பிலே நீ மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க முடியும். That's what God orders, that don't fall into this wrong aspects and be separated. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறது, மற்றவர்கள் செய்யும் பாவத்திற்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள், கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. 1 Timothy 5:12 and says that do not be hasty in the laying of your hands, nor take part in the sins of others. Keep yourself pure. ஹல்லேலூயா. மற்றவர்கள் செய்கிற எந்த பாவத்திற்கும் நீ உடன்படாதே. Don't lay your hands on what others are taking part in the sin. ஹல்லேலூயா. உன்னை நீ சுத்தவானாக காத்துக்கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகு, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. உன்னை சுற்றி எந்த ஜனங்கள், எப்படிப்பட்ட ஜனங்கள், அவங்க எவ்வளவுதான் அந்த காரியங்களை நார்மலைஸா எடுத்துக்கிட்டாலும் உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தில் கரைபடாதபடி காத்துக்கொள்வதற்கு அந்த தீமையை விட்டு விலகி உன்னை ஓடி உன்னை நீ சுத்தவானாய் காத்துக்கொள், அப்பொழுது உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீ மாதிரியாக இருப்பாய். Hence in the Bible it says that you have to be pure in the church, so that others, you set an example in purity, and not to get into sins like others, and not to be normalized by others, but to set an example to others. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஆவியில் என்ன பார்ப்போம். நம்ம ஆங்கில வேதாகமத்தில் ஆவி என்று அது சொல்லப்பட்டிருக்கவில்லை. In English there is we will be looking at this topic of in spirit, but in English it is not mentioned in the Bible. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ல 1 Timothy 4 verse 12. ஹல்லேலூயா. நீ உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு.
Be thou an example of the believers in word, in conversation, in character, in spirit, in faith, and in purity. ஹalleluya. ஏன் இது ஆங்கிலத்தில் இது மாதிரி இருக்க கொடுக்கப்படலை? அதுக்கு அநேக காரணங்கள் அதில் நம்ம தேடி பார்க்கும்போது அநேக காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்றால், இந்த சொல்லப்பட்ட மற்ற 5 காரியங்களுமே நாம் ஆவியிலே மாதிரியாக இல்லாவிட்டால் மற்ற 5 காரியங்கள் நம்மளால் நிறைவேற்றவே முடியாது. There could be a reason why, there could be several reasons why in spirit is not to mention. Probably because the other 5 things will not hold its strength without in spirit. ஹalleluya. நம்முடைய சகோதரன் சொன்னது போல உங்கள் இருதயத்தின் நிறைவினால் அது வாய் பேசும். That's what brother said, that through your heart, what is there in your heart is what you will speak, what will come out. ஹalleluya. ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லுகிற வசனங்கள் அது ஆவியும் அது ஜீவனுமாய் இருக்கிறது என்று. In God says, my word is life and spirit. இந்த ஆவியானது எப்படி ஒரு மாதிரியாக இருக்குன்னு நம்ம எப்படி எடுத்து காட்ட முடியும்னா நம்முடைய பேச்சில தான். You can know that how your spirit is through what you speak. ஹalleluya. நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவியானது கர்த்தருடைய வார்த்தை, ஆவியாக இருக்கிற அந்த வார்த்தையோடு ஐக்கியமாகி கனெக்டடா இருக்கும்போது மட்டும்தான் நம்முடைய வார்த்தையில நம்ம மாதிரியை காண்பிக்க முடியும். The spirit of the Lord and what you speak is in combination is what will show your character. நம்முடைய ஒரு மாயமற்ற அன்பை காண்பிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த மாயமற்ற அன்பு எப்படி வரும் என்றால், கர்த்தர் அன்பின் ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருக்கும். நம்முடைய ஆவி அன்பின் ஆவியானவரோடு கனெக்டாக இணைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அந்த மாயமற்ற அன்பை நாம் காண்பிக்க முடியும். How you can show your love is when your speech is connected with the love of God, is when your character will show up all your faith. ஹalleluya. நம்முடைய நடக்கையிலே நாம் எப்படி மாதிரியாக இருக்க முடியும் என்றால், தேவ வார்த்தையினால் நிரம்பி இருக்கும்போது கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக, எப்படி யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி ஓடி தன் நடக்கையிலே மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கிறாரோ, அதே போல நாமும் கர்த்தருடைய வார்த்தையிலே ஒவ்வொரு நாளும் வளரும் போது மட்டும்தான், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஆவியிலே நிரம்பி இருக்கும்போது மட்டும்தான் நாம் அதை நம் நடக்கையிலே மாதிரியாக வாழ முடியும். When we are filled with the word of God, like for example, like in Joseph's life, how he ran away from sin and set an example to the others, you can take Joseph as an example. ஹalleluya. விசுவாசத்தினாலும் சரி, கற்பிலும் சரி, இதுவெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஆவியின் கனிகளாக நாம் பார்க்கிறோம். You can see that in spirit, in faith, in purity. You can take it like a fruit of the spirit. ஹalleluya. நம்முடைய ஆவி கர்த்தருடைய ஆவியானவரோடும் கர்த்தருடைய ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியத்திலும் நிலைத்திருக்கும் போது மட்டும்தான் மற்ற கனிகளை நாம் இப்பேற்பட்டது மற்ற 5 கனிகளை நம்மால காட்ட முடியும். In spirit, along with the spirit of the Lord combined together, only we can show this 5 fruits of the spirit. ஹalleluya. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்களை அவருடைய கனிகளினால் மாத்திரமே, அவருடைய ஆவி என்ன ஆவி, எப்படிப்பட்ட ஆவி என்று அவருடைய கனிகளால் மட்டும்தான் நீங்க அவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். In Matthew chapter 7 verse 15 to 20, you will see that you will recognize them not by them by their fruits. Are grapes gathered from thorn bushes or figs from thistles? ஹalleluya. ஹalleluya. வேரானது சுத்தமாய் இருந்தால் அதன் கிளைகளும் சுத்தமாய் இருக்கும். When your roots are clean, the branches will also be clean. Amen. நம்ம ஆவியில நம்ம மாதிரியா இருக்கிறோம்ன்றது நம்ம யார்கிட்ட போய் வெளியில சொல்ல முடியாது, அதை செய்து காட்டவும் முடியாது. In your spirit, how pure you are, how good you are, you cannot show it, you cannot manifest it to others. ஆனால் உங்கள் வார்த்தை காண்பிக்கும். But your speech, what you speak, உங்களுடைய நடக்கை காண்பிக்கும். Your conduct will show. உங்களுடைய மாயமற்ற அன்பு அதை காண்பிக்கும். Your love towards others will show. உங்களுடைய விசுவாசம் அதை காண்பிக்கும். Your faith will show. நீங்கள் எப்படி பரிசுத்தத்திலே உங்களை காத்துக்கொள்கிறீர்களோ அது உங்களுடைய வேர் எப்படிப்பட்டது என்று காண்பிக்கும். How pure you conduct yourself, the root will show your faith. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று. Jesus says to his disciples that you are the light of the world. ஹalleluya. அந்த ஒளி இயேசு வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவே அந்த மெய்யான ஒளி என்று. ஹalleluya. In Bible it says that Jesus Christ is the true light. மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு இருக்கிற நாம் அந்த ஒளியின் அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது மட்டும்தான் இந்த மற்ற எல்லா காரியங்களும்
காரியங்களிலும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இந்த சொசைட்டிலையும் வெளியே இருக்கிற சமுதாயத்திலும் நம்மளால் சாட்சியாக வாழ முடியும். The purity of Jesus Christ is what, when it comes into us and when we reflect it around, it not just in our church or in the family, but in and around us, we reflect the light of our Christ. Amen. Hallelujah. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மாத்திரமே உண்டாவதாக. Amen. God bless. Amen. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆராதனையிலே கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே எங்களை பலப்படுத்தி கர்த்தாவே எங்களை நீர் வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ராஜா கர்த்தாவே, நாங்கள் எல்லாருமாக கர்த்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ராஜா கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நீர் எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் கர்த்தாவே உம்முடைய முன்மாதிரியும் அடிச்சுவட்டையும் கர்த்தாவே நாங்கள் பின்பற்றி கர்த்தாவே எல்லா விசுவாசிகளுக்கும் கர்த்தாவே, விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு முன்பாகவும் கர்த்தாவே ஒரு மாதிரியாக திகழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உலகத்துக்கு ஒப்பாகவும் வெளிச்சமாகவும் கர்த்தாவே நடமாடும் நிருபமாகவும் நீர் எங்களை மாற்றும் கர்த்தாவே. நாங்கள் கர்த்தாவே உமது அறிவின் வாசனையை வீசுகிற நற்கந்தமாக எங்களை திகழ செய்யும் கர்த்தாவே. ஆராதனையை உமது கர்த்தலே வழி நடத்தி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஒரு விடுதலையோடு கர்த்தாவே ஒரு வெற்றியோடு கடந்து செல்ல நீரே கிருபை பாராட்டும் கர்த்தாவே. வருகின்ற வாரத்திலே நீரே கூட இருந்து வழிநடத்து கர்த்தாவே, ஆலோசனை சொல்லிக் கொடும் கர்த்தாவே. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அனோனிய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் கிறிஸ்து திரும்ப வரவரைக்கும் நம்மோடு கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.